இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு ஒரு நாயை கூட்டிக்கிட்டு வாக்கிங் போய்கிட்டு இருக்கா. போன்ல யாருக்கிட்டயோ புறணி பேசிட்டே போறா. அப்புறம் நாயை உச்சா போறதுக்காக அந்த பக்கம் கயரை மட்டும் இந்த பக்கம் பிடிச்சிருக்கா. நாய் அந்த பக்கம் உச்சா போகுது. இவ செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கா. செல்ஃபில ஒரு இடத்துல பின்னாடி ஏதோ ஓனாய் மாதிரி ஏதோ நிக்கிறாப்ல தெரியுது. திடீர்னு இந்த கயிறு ஒரு மாதிரி ஆட்டம் காண ஆரம்பிக்குது. பிடிச்சி இழுக்கும் போது கயிறு மட்டும் தான் வருது, நாய் வரல. ஐயோ என்னாச்சோன்னு பாக்குறதுக்கு குடுகுடுன்னு அந்த அம்மா ஓடியாருதுங்க. உள்பக்கம் வந்து பார்த்தா புதருக்குள்ள இருந்து ஒரு ஓனாய் வெளியில வருது. உரிமிக்கிட்டே என் நாயை கொன்னிட்டியேன்னு பயந்துகிட்டே இது பின்னாடி வரும் பாருங்க. ரோட்ல போன ஒரு வண்டி ஏத்தி சம்பவ இடத்துலயே அவ செத்தே போறா. உடம்பு அப்படியே துடியா துடிக்குது. ரத்தம் தலை பின்னாடி அப்படியே முதுன்னு அப்படியே உருகி வந்துகிட்டு இருக்குது. ரத்தம் உடஞ்சு ஒலிகிட்டு இருக்குது. அடிச்ச வண்டியோ நிக்காம அங்க இருந்து கிளம்பிடுச்சுங்க. எதுக்கு வம்புன்ட்டு இன்னும் உசுறு போகல. ஒரு மாதிரி துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஓநாய்கள் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான், இவளோட சாவு ரொம்ப கோரமா இருக்க போதுன்னு நாம புரிஞ்சுக்கிறோம். அப்பதான் இந்த படத்தோட பேரு கோயாட்ஸ் 2025 அப்படின்னு போடுறாங்க. நியூஸ்ல கூட இந்த ஓநாய்களை பத்தி தான் பேச்சு. திடீர்னு மக்கள் வாழ பகுதிக்குள்ள வந்து ஏதாவது செட்டப் பண்ணிட்டு போயிடுது. வீடுகள்ல இருக்கிற அந்த சிசிடிவி கேமராஸ்ல அப்பப்ப வந்து போற இந்த ஓநாய்களை ரெக்கார்டாகவும் செய்யும். கட் பண்ணா ஒருத்தர் இந்த பூச்சிகளை தடுக்கிற பிரிவுல இருந்து ஒருத்தர் வரார். இங்க பூச்சியோ எலியோ ஏதோ பிரச்சனைன்னு நம்ம ஹீரோ கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான் போல. வந்து பாக்குறார். சவத்துக்குள்ள இருந்து கிறுக்குன்னு ஏதோ சத்தம் வருது நம்ம பையன் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான் போல. எலிகளா தான் இருக்குங்கிறாப்ல. 5 வருஷத்துல ஒரு சாதாரண ஒரு தாயால 60 குட்டி போட முடியுமா? புது வீடுங்களாச்சுங்களே அப்படின்னு இவன் கேட்க, புது வீடு தான், ஆனா பில்டர்ஸ் கொஞ்சம் சீப்பான மெட்டீரியலை வச்சு வீடு கட்டும் போது அங்கெல்லாம் உட்டால சுவர்களுக்கு நடுவுல உட்டு சுவர் தான், மரச்சுவர் தான், அதுக்கும் நடுவுல இந்த ராக்கூல்னு ஒண்ணு சொல்லுவாங்க, பஞ்சா இருக்கும். அதைத்தான் சவுண்ட் ப்ரூஃப் மாதிரி நடுவுல மாட்டுவாங்க. அது சூடு பரவுறதையும் நெருப்பு பரவுறதையும் தடுக்கும்னு சொல்லுவாங்க. அதை பயன்படுத்துவாங்க. அதையெல்லாம் கொட்டஞ்சு எடுத்துட்டு வந்துரும் போல எலிகளால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் அடிக்கடிக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். எலிகளை கொல்றதுல நம்ம ஹீரோவுக்கு விருப்பம் இல்ல. பேசாம அந்த எலிகள் எல்லாத்தையும் பிடிச்சு வேற ஒரு இடத்துல கொண்டு போய் இறக்கி விட்டுற முடியுமா அப்படின்னு கேக்குறான். ஏப்பா விட்டா டவலெல்லாம் வச்சு நல்லா குளிப்பாட்டி தொடச்சு விடுவ போலயே அப்படிங்கிறாரு இவர். கொல்லுதான் ஆகணுங்கிறாப்ல. எலிகளால அவ்வளவு ஆபத்தா இருந்துட்டு போட்டுமேன்னு கூட ஓனர் யோசிக்கிறார். எலிகளால ஆபத்தா? பிளேக்னு ஒரு வியாதி இருக்கும் தெரியுமா? லட்சம் பேர் அந்த பிளேக் வியாதியால செத்து போனாங்க. அதுக்கு காரணம் ஒரு எலிதான் தெரியுமா அப்படிங்கிறாரு. சரிப்பா புரிஞ்சுக்கிட்டோம்ப்பா, ஓகேப்பா அப்படின்ட்டார். இங்க ஏகப்பட்ட குப்பைகளை போட்டு குமிச்சு வச்சிருக்காங்க. இப்படி எல்லாம் குமிச்சு வச்சிருந்தா அங்க எலிகள் அதிகமாக வரும். அங்கேயும் நான் மருந்தடிக்கிறேன்னு சொல்லும் போது அது நம்ம ப்ராப்பர்ட்டி இல்லப்பா, அங்க தேவையில்லைங்கிறாரு நம்ம ஹீரோ. இருந்தாலும் நான் ஓசியா பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. அப்புறம் ஹீரோயின் வராங்க. ஹீரோயினோட பொண்ணு வரா. செல்லமா ஒரு நாய் வளர்த்துட்டே வரா. அப்புறம் எலியை ஒழிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொன்னதும் பொண்டாட்டிக்கு சந்தோஷம். போறவன் சும்மா இல்லாம எலிகளுக்கு நாய் சாப்பிடுற அந்த உணவுனா ரொம்ப பிடிக்குமா. நீங்க வேற நாய் வளர்க்குறீங்க, எலிகளை கம்ப்ளீட்டா ஒழிக்கணும்னா நாயையும் ஒழிக்கணும். அதை வேணா உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் சார்ஜ்ல பண்ணி கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் வேணாம்யா, கிளம்பியா நீயே அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறார். அங்கங்க ஏதாவது டிராப் செட் பண்ணி வைக்கிறாராம். எலிகள் மாட்டின பிறகு சில நாட்களுக்கு பிறகு திரும்ப வருவேன்னு சொல்றாரு. இங்க இருந்து பக்கத்துல 60 மைல் தூரத்துல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. புயல் காத்து வருது போல, 60 மைல் பெர் அவர்ங்கிற வேகத்துல வருது போல. இதைத்தான் நான் அப்படி சொல்லியிருக்கிறேன் போல தெரியுதுங்க. காத்து கொஞ்சம் ஓவரா தான் வீசுது. யாரோ காலிங் பில் அடிக்க யாருன்னு வந்து பார்த்தா ஏதோ ஒரு அம்மா வந்து நிக்குது. இந்த அம்மா பேரு ஜூலியா. ஆனா கெஸ்ட் யாரையும் நாங்க எதிர்பார்க்கலங்க, இந்த வீடு தானா அப்படின்னு கேட்க டோர் நம்பரை சொல்றா அந்த அம்மா. ஜூலி பக்கத்து வீட்டு டோர் நம்பரை சொல்ல இது பக்கத்து வீடுன்னு சொன்ன பிறகு சாரி சொல்லிட்டு அவ போயிடுறா. ஆனா ஜூலி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்த அந்த விதத்தை பார்த்துட்டு ஏதாவது தப்பான தொழில் பண்றவளா இருக்குமோ அப்படின்னு பொண்ணு டவுட் கேக்குறாங்க. யாரு என்ன தொழில் பண்ணாலும் அதை நாம மதிக்கணும். இரவு நேர தொழிலாளி அப்படின்னு வேணா கூப்பிட்டுக்கோ அப்படிங்கிறாரு அப்பா. அவ்வளவு தன்மையான குடும்பம். பீஸா ஆர்டர் பண்ணிருக்காங்க போல. பீஸா வந்துருச்சு. சாப்பிட்டுக்கிட்டே படம் பார்த்துக்கிட்டே இவங்க சிட்டி வாழ்றவங்க. சிட்டிக்கு ஒதுக்குப்புறமா மலைப்பகுதியில ஒரு வீடு வாங்கியிருக்காங்க. அந்த வீட்டுல சம்மர் டைம்ல மட்டும் வந்து தங்கிட்டு போவாங்க போல தெரியுது. ஏதாவது லீவு ஒரு நிறைய ஹாலிடேஸ் வந்தாலும் தங்குவாங்க போல தெரியுது. பொண்ணு அவ ரூம்ல தங்கி இருக்கிறா. நாய் குலைக்கிற சத்தம் கேக்குது அவளுக்கு. லைட் அடிச்சுக்கிட்டே என்னன்னு பாக்குறதுக்கு வரா. வீட்டுக்குள்ள இருந்து எதையோ பார்த்து குலைச்சுக்கிட்டு இருக்குது. என்னன்னு இந்த அம்மா அந்த திரையெல்லாம் விலக்கி பாக்குதுங்க. நாய் போறதுக்கு வசதியா சின்னதா ஒரு ஓட்டை போட்டிருப்பாங்க. ஒரு சின்ன கதவு மாதிரி இருக்கும். அதை தூக்கி பார்த்தா வெளியில ஓநாய்கள் ஓடுறாப்ல தெரியுது. அந்த பொண்ணு லைட்டா பயந்து போயிடுது. ஆனா சரிவர கவனிச்சாலா அப்படிங்கிறது தெரியல. வேகமா ஓடியாந்து ஏதோ ஒரு அனிமல் வெளியில சுத்தி தெரியுது, பயமா இருக்குதுன்னு வந்து பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ண கொஞ்சிக்கிட்டு இருக்கிற அப்பா சரி என்னன்னு போய் பாக்குறேன்னு வெளிப்பக்கம் வராருங்க. சும்மா கதவை திறந்துட்டு ஹலோ யாராவது இருக்கீங்களா? இல்லையே, ஆடுறதெல்லாம் மறந்தான், ஒண்ணும் இல்ல அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பாருங்கன்னு சொன்னதும் சரின்னு படி இறங்கி வர்றாரு. காரு கிட்ட வந்து பாக்குறாரு. பார்த்தா எதுக்கு ஒரு ஓனாய் வந்து நிக்குது. லைட்டா பயம் உள்ள. சும்மா நாய வர டிராப்ல ஷூன்னு சொல்லி பாக்குறாரு. அது உரிமிக்கிட்டு வருது. அங்க இருக்கிற லைட்டு மோஷன் சென்சார ஏதாவது மோஷனை டிடெக்ட் பண்ணுச்சுன்னா லைட் எரியும். இப்ப ஆஃப் ஆயிடுச்சு போல. கையசைக்கிறாரு, மறுபடியும் லைட் எரியுது. ஆஃப் ஆன லைட்டு மறுபடி எரியும் போது வந்த ஓனாய காணோம். வெளிச்சத்துக்கு ஓனாய் போயிடுச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு உள்ள வருவாங்க பாருங்க. டப்புன்னு பவர் கட்டு. என்னடான்னு பார்த்தா புயல்ல மரம் ஒண்ணு சரிஞ்சு விழுந்துருச்சு. அதுவும் இவங்க கார் மேல வேலை விழுந்துருச்சு. பவர் லைன் எல்லாம் வேற விழுந்துருச்சு போல. சோ காரு நாசம், கரண்ட்டும் நாசம். பக்கத்துல இருக்கிற போஸ்ட் மரத்துல வெடிச்சு புகையா அடிக்குது. அடுத்த நாள் நியூஸ்ல பார்த்தா புயல்ல ஏகப்பட்ட மரங்கள் இடிஞ்சு விழுந்ததை பத்தி எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மரத்தை எப்பயோ வெட்டு தள்ளி இருந்திருக்கணும். புருஷ ஒரு முட்டா பையன்கிட்டு இருக்குது அம்மா. அங்க ஒரு நாயோட கழுத்துல இருக்கிற காலர் மட்டும் கிடக்குது.
கிடக்குதுங்க. எங்க இருந்து கடிச்சு கொதறி கொண்டு வந்து அந்த ஓநாய்கள் போட்டு போச்சோ தெரியல. பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட விசாரிக்கிறதுக்கு இந்த அம்மா வருதுங்க. உங்க வீட்டுல மட்டும் எப்படி கரண்ட் இருக்குன்னு விசாரிக்குது. நேத்து வந்து அந்த பொண்ணு இரவு நேர தொழிலாளி மாதிரி தான் தெரியுது. ஓனர் வந்து நிக்கிறார். உங்க வீட்டுல லூசினி ஏதாவது நாய் வளர்க்குறேன்னு கேட்கும்போது இல்ல பூனை வளர்க்குறேங்கிறார். காலர் மட்டும் தான் இங்க கிடைச்சது அப்படின்னு காலரை கொடுத்துட்டு போகும்போது கரண்ட் எப்படிங்க உங்க வீட்டுல மட்டும் இருக்குதுன்னு கேட்டா ஜென்ரேட்டர் யூஸ் பண்றாங்களாம். தண்ணி எல்லாம் கேட்காதீங்க, தண்ணி பஞ்சம் நான் கொடுக்க மாட்டேன்னு வேற முன்னாடியே சொல்லிடுறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு காலர் கொடுத்துட்டு கிளம்பி வந்துடுறா. மரத்தை ரம்பத்தை வித்து அரிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னும் பெரிய மிஷின் கிடைக்குமான்னு கேட்கும்போது அந்த மாதிரி மிஷினை பயன்படுத்தி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது நெருப்பு பத்து வச்சுச்சு அவ்வளவுதான், மொத்த வீடு எரிஞ்சிருங்கிறான் ஒருத்தன். இவங்க வீட்டுல பவர் கட்டு, போன்ல வெறும் 30% தான் சார்ஜ் இருக்குதான். பொண்ணு போன் கேட்கும்போது கூட அம்மா கொடுக்கல. பக்கத்து வீட்டுக்காரனும் போதைய போட்டுக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணு கூட சேர்ந்து. என் பூனை ஓடி போச்சு, அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு அவர். துப்பாக்கி கூட கையில வச்சிருக்கா பாருங்க. திடீர்னு பார்த்தா அவங்க வீட்லயும் பவர் கட்டு, ஜெனரேட்டரே புடிங்கிடுச்சு போல. ஓநாய்கள் அந்த ஏரியாவை ரவுண்டு கட்டிக்கிட்டு இருக்க. போற வழியில் இருக்கிற மரத்தெல்லாம் ஒருத்தவன் எடுத்து வீசிட்டு போய்கிட்டு இருக்கான். யாரையோ பார்க்க போறேன்னு வரான். யார்ட்டையோ போன்ல பேசிக்கிட்டே வரான். சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவேன், ஐ லவ் யூ சொல்லிட்டு போனை கட் பண்ற. ஏதோ நடக்கிற சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா 3 ஓநாய்ங்க. பார்த்தெல்லாம் பயப்படல. ஐய் ஓடுங்கன்னு சும்மா மிரட்டி பாக்குறாப்ல. அதுக உரிமிக்கிட்டு வருதுங்க. இப்பதான் லைட்டா அவனுக்கு பயம் வருது. பின்னாடி இருந்து ஒண்ணு காலை ஒரு கவிட்டு போயிடுச்சு. ஆணு கதறாரு. இந்த பக்கம் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து நிக்கிறார். திடீர்னு யாரோ கத்துனாப்ல இருக்குதுல்ல, உங்களுக்கு கேட்டுச்சா அப்படின்னு விசாரிக்கிறார் அவரு. பக்கத்துல வராதன்னு இந்த பக்கம் அந்த ஆளு கத்துனா விரல கவிட்டு போயிடுச்சு. இந்த பொண்ணு எனக்கு எந்த சத்தமும் கேட்கலங்கிறா. எங்க இருந்து அந்த காலரை எடுத்தீங்க அப்படின்னு விசாரிச்சுட்டு அங்க பாக்குறாரு. மரம் விழும்போது பூனை மாட்டிக்கிட்டு இருந்திருக்குமோ, அருந்துட்டு உயிரோட போறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல செத்து போயிருக்குமா அப்படின்னு விசாரிக்கிறார். மேபி உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு இந்த அம்மா ஆறுதல் சொல்ல பூனையை தேடிக்கிட்டு இவர் போயிட்டு இருக்கிறாரு. அங்கிட்டு தூரமா நான் என் பூனையை பார்த்துட்டேன் அப்படின்னு பக்கத்துல நெருங்கி வர்றார். பார்த்தா அந்த பூனையை கடிச்சு கொதறி போட்டு போயிருக்குங்க ஓனாங்க. இந்த பொண்ணு அதை போட்டோ எடுக்கிறத பாருங்க, ரியல் டைம் பிக்சர் எடுக்கிறா. இந்த பக்கம் வேற ஒருத்தி போன்ல புருஷங்காரன் இன்னும் வரலன்னு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு திட்டி அனுப்பிச்சிட்டு இருக்கா. ஓனாய் விரல கவிட்டு போச்சுல, அந்த ஆளோட பொண்டாட்டி போல தெரியுது. நம்ம ஹீரோனுக்கு போனை போட்டு அவர் வந்தாரான்னு கேட்க, வந்தான் திரும்ப போயிட்டானே, இந்நேரம் வீடு வந்து சேர்ந்துருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு ஏகப்பட்ட ஓநாய்கள் குலைக்கிறதும் ஊளையிடுற சத்தமும் கேக்குது. ஓநாய்கள் அதுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்குதுப்பா அப்படின்னு பேசிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இந்த பக்கம் புருஷனை இழந்த பொண்டாட்டி காலிங் பில் இல்ல போன் கால் அடிக்க ரிங் சவுண்டு ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்துல எங்கேயோ கேக்குது. அப்ப புருஷன் பக்கத்துல வந்துட்டாரா, எங்க இருப்பான்னு இவ தேடி போய்கிட்டு இருக்கா. சவுண்டு வர திசையை நோக்கி போறா. இந்த பக்கம் ஒரு ஓனாய் மட்டும் தனியா இவங்க வீட்டு முன்னாடி வந்து நிக்குது. ஐயோ பாவன்றாரு நம்ம ஹீரோ. ஆனா வந்தது ஒரு மாதிரி உருமுது. இந்த ஓனாய் வந்துகிட்டு எப்படி குறைக்குதுன்னு பாருங்க. ஷட்டரை கரெக்டா அது ஜம்ப் பண்ண வரும்போது ஒரு வழியா மூடிட்டார். ஜஸ்ட் மிஸ். அது வந்த வேகத்தை பார்த்தா உங்களை கடிச்சு குதறி சாப்பிட்டுரும் போலயே அப்படிங்கிறாங்க ஒய்ஃப். இந்த பக்கம் புருஷன் எங்கடா ரிங் அடிச்சுக்கிட்டே தேடிக்கிட்டே கொஞ்சம் வெளியில வருவா பாருங்க. புருஷனோட கையு தனி காலு தனியா கிடக்குது. கையோட சேர்ந்து போனும் கிடக்குது. அத கவி போட்ட ஓனாயும் இருக்குது. ஐயோன்னு பாத்துக்கிட்டு பதறி ஓடுவா. குடுகுடுன்னு ஓடியாந்து கதவை சாத்திட்டு புருஷன் செத்துட்டானேன்னு அழுதுகிட்டு இருக்கிறா பாவம். பார்த்தா அதுக்குள்ள ஒரு ஓனாய் உள்ள வந்துருச்சுங்க. என் வீட்டை விட்டு வெளியில போன்னு நெருப்பால பயமுடுத்த பாக்குறா. ஆனா எதுக்கு அந்த ஓனாய் பயப்படுறாப்ல தெரியல. பின்னாடி பார்பிக்காக அடுப்பு பத்த வச்சிருப்பா. அது மேல விழுந்து கரெக்டா கையில வச்சிருந்த கேஸும் படு மொத்தமும் எரிஞ்சு இறந்து போறா. மீல் மேக்கர் மாதிரி ஏதோ ஒண்ணுதான் வீட்டுல இருக்குது. அதைத்தான் சாப்பிடணும், வேற வழியிலேன்னு சொல்ல பொண்ணு யோசிக்கிறா, இதை சாப்பிடணுமா அப்படின்னு. வெளியில அந்த இரவு நேர தொழிலாளி காருக்குள்ள உட்காந்து வேற யார்ட்டையோ போன் பேசிட்டு இருக்கா. அப்ப வெளியில ஏதோ சத்தத்தை கவனிக்கிறா. ஓநாய்களோட சத்தம் தான், ஊளையிடுகிற சத்தம் தான். திடீர்னு இந்த ஓநாய்களுக்கு என்னாச்சுன்னு அம்மா இங்க புலம்ப, அதுகளுக்கு பசிக்குதோ என்னவோ அப்படின்னு பொண்ணு சொல்லுவா. சாப்பிட்டா நல்லா இருக்கும், நான் சாப்பிட போறேன்னு மீல் மேக்கரை சாப்பிட்டு நல்லா இல்ல போல, இருந்தாலும் நல்லா இருக்குன்னு போய் சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு அப்பா ஹீரோ. திடீர்னு இந்த பொண்ணு உட்காந்துட்டு இருக்கிற காருக்கு மேல கூட ஏதோ சத்தம் கேக்குது. என்ன லைட் அடிச்சு பாக்குறா, என்னவா இருக்குன்னு காரை விட்டு வெளியில வந்து பார்த்தா பின்னாடி இருட்டுக்குள்ள இருந்து ஒரு ஓனாய் வருது. உரிமிக்கிட்டே வருது. போ சு 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 அப்படி எல்லாம் சொல்லி பாப்பா. உடனே போயிடுச்சு. அப்புறம் குடுகுடுன்னு வீட்டை நோக்கி ஓடியாரா. இங்கே பார்த்தா ஏகப்பட்ட மெழுகுவத்தியை ஏத்தி வச்சு இறந்து போன பூனையை நினைச்சு நினைவு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார் பக்கத்து வீட்டுக்காரர். அது இல்லாம இனி வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி தன்னைத்தானே சுட பார்க்கும்போது இந்த பொண்ணு உள்ள ஓடியாந்துடுறா. என்ன இளவு நடக்குது அப்படின்னு வந்து கேட்கறா. இதெல்லாம் ஒரு பூனைக்கு டூ மச்சா இருக்கே அப்படின்னு கூட சொல்லி பாக்குறா. ஆனா அவன் அழுக விடுறாப்ல தெரியல. நீ திரும்ப வந்தல எனக்கு சந்தோஷம், எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமான்னு வந்து கேட்கிறாப்ல. நான் துக்கத்துல இருக்கிறேன், சாகர அளவுக்கு துக்கத்துல இருக்கிறேன், என் துக்கத்தை என்னிடமிருந்து போக்குவாயாக, எனக்கு உதவி செய்வாயாகன்னு அடம்பிடிக்கிறார். அந்த அம்மா மெழுக உருக்கி அந்த மெழுக இவன் உடம்புல ஊத்தி துக்கத்தை போக்கிட்டு இருக்கிறா. திருதுப்புன்னு பார்த்தா கதவை திறந்து வச்சிட்டா போல 2-3 ஓநாய்கள் உள்ள வந்துருச்சுங்க. ஓ 4 வந்துருச்சுங்க. உடனே இவர் துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிக்கிறார். அந்த பொண்ணு மேல ஓடி போயிட்டா. கண்ணா பின்னான்னு சுட்டதுல ஒரு ஓனாய நெத்தி பொட்டுல சுட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவரும் மேல ஓடி வந்து கதவை சாத்திட்டார். அவரோட கையில மட்டும் கொஞ்சம் கடி வாங்கி இருக்கிறாரு, அவ்வளவுதான். அப்புறம் ஒரு ராட் எடுத்து கொடுத்து
ஓனாய் வந்துச்சு அதால அடி அப்படின்னு சொல்றாப்ல. அப்புறம் இன்னும் 2 துப்பாக்கி வச்சிருக்காப்ல. கதவை உடைக்க பாக்குதுங்க அந்த ஓனாய்ங்க. கைப்பிடிய கூட எப்படி திருகுதுன்னு தெரியலங்க. கதவை கூட திறக்க தெரியுமா அதுகளுக்குன்னு இவங்க 2 பேரும் அரண்டு போறாங்க. எப்படி வருது பாருங்க ஸ்லோ மோஷன்ல. அவ தப்பிச்சு ஓடிடுவா. அவரு 2 துப்பாக்கி வச்சு கண்ணா அப்படின்னு சுட்டுட்டு இருக்காரு. என்னப்பா பக்கத்து வீட்டுல வேட்டு வெடிக்கிறாங்களா என்னன்னு இங்க நம்ம ஹீரோவோட குடும்பம் கவனிக்குது. பொறுமையா கவனிக்கிறாங்க. அது துப்பாக்கி சுடுற சத்தம். அந்த இரவு நேர தொழிலாளிய சுட்டு கொன்னுட்டு இருப்பானோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்குள்ள வீட்டுக்குள்ள இருந்த இவங்களோட குட்டி நாய் கதவுல இருக்கிற அந்த கேப் வழியா வெளியில ஓடி போயிடுச்சு. எதுக்கு போலீஸை கூப்பிடுவான், என்ன துப்பாக்கி சத்தம்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம்னு போலீஸுக்கு ஹீரோயின் கால் பண்றா. நாயை தேடி நம்ம ஆளு வெளியில வர. உள்ளவான நாயை தூக்கிட்டு உள்ள போற சமயம் இருக்கிற செடி கொடி எல்லாம் ஓவரா ஆடுது. என்னவா இருக்குன்னு கவனிக்கிறார். அதுக்குள்ள ஹீரோயினை வந்து என்னாச்சுன்னு விசாரிக்கிறா. ஒண்ணுமில்லைங்கிறா நம்ம ஆளு. அதுக்குள்ள நாயை கையில இருந்து எகிரி குச்சிருச்சு. எதையோ பார்த்துட்டு உள்ள போன்னு கத்துறாரு ஹீரோ. எடான்னு பார்த்தா 2 ஓனாய் படியில ஏறி வந்துட்டு இருக்குதுங்க. குடுகுடுன்னு ஓடியாந்து கதவை சாத்தியாச்சு. அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு விசாரிக்க, உங்க அப்பா வேகமா ஓடிடுவான் தப்பிச்சிடுவேன் அப்படிங்குது அம்மா. எங்க அப்பா ஓடி நான் பார்த்ததே இல்லைங்குது பொண்ணு. ஆனா அவரு எகிரி குதிச்சு பக்கத்து வீட்டு பக்கம் போயிட்டாரு. இந்த பக்கம் பொண்ணு ஓன அழுகிறா. என்னடான்னு கேட்டா, முந்தானத்து ஒரு ஓனா இங்க வந்துச்சான் சாப்பாடு வச்சாலாம். சாப்பிட்டுட்டு போயிட்டு அடுத்த நாள் 2 வந்திருக்கு, அப்பையும் சாப்பாடு வச்சிருக்கா. அடுத்த நாள் 4 வந்திருக்கு, அப்பையும் சாப்பாடு வச்சிருக்கா. ஏன் தப்பு தான் அப்படின்னு அழுகிறா பாவம். இந்த பக்கம் யோ நான் தாயா பக்கத்து வீட்டுக்காரன், என்ன சுற்றாத, ஓனாய் விரட்டுச்சு பாதுகாப்புக்காக உள்ள வந்துட்டேன் அப்படின்னு வராரு. இங்க இருக்க யோ அப்படின்னு லைட் அடிச்சு பாத்துக்கிட்டே வராரு. வீடு கண்ணா அப்படின்னு கிடக்கு. மாடியில ஏதோ டங்குன்னு சத்தம். சரின்னு மாடி பக்கம் ஏறி வரார். அதுவும் கையில ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு கதவை திறந்து உள்ள வந்து பார்த்தா ரொம்ப கோரமா மூஞ்சியை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லாத்தையுமே கடிச்சு கொதறி எடுத்திருக்கு அந்த ஓனாய்ங்க. பார்த்துட்டு இவருக்கு வாந்தி வர்றாப்ல இருக்குது, தலை சுத்துது. கத்தியை கீழே போட்டு அப்படியே உட்காந்துட்டாப்ல. அதே சமயம் பாத்ரூம்குள்ள துப்பாக்கி வச்சுட்டு இருந்த அந்த கண்ணா பின்னான்னு சுடுதுங்க. நல்ல வேலை நான் தான் ஓனாய் இல்ல, என்ன சுற்றாத பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்றா நம்ம பைய. ஐயோ சாரிப்பா பயந்துட்டேன் அப்படிங்குது அந்த அம்மா. நான் கதவை திறக்க போறேன் பொறுமையா இருங்கன்னு சொல்லி கதவை திறந்து விடுறார். துப்பாக்கியை கொஞ்சம் கீழே இறக்குறியா அப்படின்னு கேக்குறாரு. சரின்னு அந்த அம்மாவும் கீழே இறக்கிடுச்சு. இவ பயந்து உள்ள ஓடியாந்து கதவை சாத்திக்கிட்டவ. ஆனா நம்ம ஹீரோ கிட்ட அவர் ஹீரோ மாதிரி என்ன காப்பாத்துறதுக்காக என்ன போய் ஒளிஞ்சுக்க சொன்னாரு, அவர் அதுகளோட போராடினாரு, கடைசியில அவரை கடிச்சு கொதறி சாப்பிட்டுடுச்சுன்னு வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் நிஜமோ பொய்யோ தெரியல. இவகிட்ட ஒரு காரோட சாவி இருக்குது போல. கார்ல தப்பிச்சு போலாம் அப்படின்னு யோசிக்கிறா. குடும்பத்தை கூப்பிட்டிக்கலாம், கார்ல கூட்டிக்கலாம்னு நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான். மெதுவா நகண்டு போகும்போது கால் வருதுங்க. யாரா அப்படின்னு பார்த்தா இந்த எலிக்கு மருந்து அடிக்கிறவன் கால் பண்றா. இப்ப உதவி பண்ணிப்பான்னு கூப்பிடுறாப்ல. அவர் எலி பிரச்சனைக்கெல்லாம் அவசரப்பட முடியாதுங்கிறாரு அவரு. எலி இல்லையா இங்க பிரச்சனை பெருசா இருக்கியாங்கிறான். எனக்கு தாயா பிரச்சனை இருக்குங்கிறாரு அவரு. இல்லையா ஓநாய்கள் மொத்தமா வந்து அட்டாக் பண்ணதியாங்கிறான் இவன். 1-2 ஓநாய்கள் வரத்தான் செய்யும், நாளைக்கு பேசுறேன்னு இவரு காலை கட் பண்ணிட்டார். தெளிவா சொல்லியிருக்கிறானா பைபிள்ல. வெளியில யாரு போறதுன்னு பேசிக்கிட்டு இருக்க, உள்ள இருந்த எல்லா ஓநாய்களும் ஒன்னா வருதுக்கு அட்டாக் பண்றதுக்கு. அவகிட்ட துப்பாக்கி இருக்கு, கண்ணா பின்னான்னு சுடுறா. ஒண்ணு கூட 2 ஓநாய்களை கரெக்டா சுட்டுட்டாங்க. என் கிளைண்ட்டையே கடிச்சு கொதறனீங்கல்ல சாவுங்கன்னு கண்ணா பின்னான்னு சுட்டு தள்ளுறா. எல்லாம் செத்து போச்சுங்க, வாமா போலான்னு கைத்தாங்களா கூட்டு போறாரு ஹீரோ. ஹீரோக்கு என்னாச்சுன்னு தெரியாம பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா. அப்பனுக்கு என்னாச்சோ ஏதாச்சும். இவங்களோட நாய் வீட்டுக்குள்ள வந்திருக்குங்க. கண்ணாடிக்கு அந்த பக்கத்துல இருக்கு, கதவுக்கு அந்த பக்கத்துல. அதை மட்டும் உள்ள எடுத்துக்கிட்டு கதவை சாத்திட்டாங்க. பின்னாடியே ஓநாய்களும் வருது. அந்த கண்ணாடியை தாண்டி எப்படி வரணும்னு அதுகளுக்கு தெரியல. இந்த பக்கம் ஓநாய்கள்லாம் ஏன் இப்படி நடக்குதுங்க, கவர்மெண்ட் கழிவுகளை கொட்டுதே அது காரணமா இருக்குமா, கெமிக்கல்ஸை பயன்படுத்துறாங்களே அது காரணமா இருக்குமா, அப்படி இப்படின்னு இந்த அம்மா புலம்பிக்கிட்டு ஏதோ பேசிட்டு இருக்குது. இவர் வேகமா வண்டி விட்டு வந்தவர் எதையோ இடிச்சு நிக்கிறாரு. சரின்னு இறங்கி வெளியில வருவார் பாருங்க. அதுக்குள்ள ஒரு ஓனாயி எகிரி கழுத்த கவ பாக்குது. நல்ல வேலை அதுக்குள்ள ஹீரோயின் வந்துட்டாங்க. இந்த நெருப்பு அணைக்கிற அந்த புகையை அடிக்கிறாங்க. குளிர் தாங்காம ஓனாய் ஓடி போச்சு. ஹீரோ மயங்கிட்டாரு. அதே சமயம் மெழுகுவத்தி வச்சிருந்த அந்த டேபிள் உடைஞ்சு மெழுகுவத்தி உருண்டு போய் ஒரு திரையில தீ வச்சிருச்சு. இதெல்லாம் யதார்த்தமா நடக்குது. அப்பாவை வீட்டுக்குள்ள கூட்டு வந்தாச்சு, கூட இந்த அம்மா வந்துருச்சு. நாய் வந்துருச்சா, ஒன்னும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு விசாரிக்கிறார். சூப்பர் சந்தோஷம்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறார். உங்க அப்பனுக்கு என்னதாமா பிரச்சனை அப்படின்னு கேட்க, அப்பாவுக்கு ரத்தம் ஆகாதான், விரல்ல அடிபட்டு ரத்தம் வந்ததுக்கு 2 நாளும் மயங்கி கிடந்தாராம். இப்படி சொல்லி பொண்ணு சிரிக்கிறா. இந்த பக்கம் கழுத்துல இல்ல ஷோல்டர்ல தான் கடிச்சிருக்குது போல. டிஞ்சரை போட்டு தொடச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க அம்மா. நம்ம பொண்ணு எல்லாம் அவளோட தப்பு நினைச்சிட்டு இருக்கா. வந்த ஓநாய்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு இருக்கா 2 நாளா, அதனால இதெல்லாம் நடக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, இல்ல பிரச்சனை ஏதோ பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன். தாய்லாந்துல நிறைய குரங்குக திடீர்னு மனிதர்களை தாக்குச்சுங்க, அந்த மாதிரி இங்க ஓநாய்களுக்கு ஏதோ ஆயிருக்கணும் நம்மள தாக்குது அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. அம்மாவோ எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருக்கிற, புள்ள குட்டிகளோட நீ பழகிறதே இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உங்களை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு வசதியா வச்சுக்கிறது தானே நான் கஷ்டப்படுறேன், வேலை வேலைன்னு திரிகிறேங்கிறாரு அவரு. இப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் ஏன் அது நெருப்பா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. என்னடான்னா அந்த மெழுகுவத்தி விழுந்து திரையில தீ பிடிச்சது எல்லாமே பக்கத்து வீட்டுக்காரரோட வீட்டுல மொத்தமும் எரிஞ்சு பிளாட்டே கருகிட்டு இருக்குது. யார்ட்டையாவது போன் இருக்குதா, சார்ஜ் இருக்குதா, கால் பண்ணி உதவி கேட்கலாம்னு யோசிக்கும் போது இவங்க கிட்ட யார்ட்டையுமே இல்ல. உங்களுக்கு மட்டும் சார்ஜ் எப்படி நிக்குதுன்னு கேட்க, காருக்குள்ள உட்காந்து சார்ஜ் போட்டுக்கிட்டு இருந்தாலும் போனை கொஞ்சம் கொடுக்க முடியுமான்னு கேட்க, எமர்ஜென்சி கால் பண்ணி வர சொல்றேன், ஹெல்ப் கேட்கறேங்கிறா. சரின்னு அந்த அம்மா கொடுக்குது. மொபைல்ல பார்த்தா 86% சார்ஜ் இருக்குது போல. கார்ல இருந்த பேட்டரியில சார்ஜ் போட்டுட்டு இருந்திருக்கா, நல்லா ரெடி ஆயிட்டு இருந்திருக்கு. கால் போய்கிட்டு இருக்குது. யாராவது
வந்தாங்கன்னா பேசுங்கன்னு போனை கொடுத்துட்டு எப்படி இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கலாம்னு இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு கூண்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாமா, ஓநாய்களால நம்மள எதுவும் செய்ய முடியாது, கூண்டை ரெடி பண்ணணும்னு ஏதோ ஒரு பேசி முடிவு பண்றாங்க. அந்த பக்கம் அட்ரஸ் கேக்குறாங்க போல. போலீஸுக்கு கால் பண்ணி உதவின்னு கேட்கும்போது அட்ரஸ் சொல்றதுக்குள்ள வீட்டோட மேல் பக்கத்துக்குள்ள எதையோ உடைச்சுக்கிட்டு ஓநாய் ஒண்ணு உள்ள வந்துருச்சு. போன் வேலை கட் ஆயிடுச்சு போல. மாடியில ஏதோ ஒரு ஜன்னலை மூடாம விட்டுட்டா பொண்ணு. ஜன்னல் வழியா தான் உள்ள வந்திருக்கு போல. எல்லாம் அங்கங்க பதுங்கி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. பொண்ணு எங்க அப்படின்னு கேட்க படிக்கட்டுக்கு கீழே இருக்கிறதா சைகை காட்டுறாங்க. படிக்கட்டு பக்கம் தான் ஓநாயும் இறங்கி வந்துட்டு இருக்குது. கீழே தான் பொண்ணு ஒளிஞ்சிட்டு இருக்கா நாயோட. ஓநாய்களுக்கு ஸ்மெல் பண்ண தெரியும் நினைக்கிறேன். ஸ்மெல் பண்ணி ஏதோ இங்கிட்ட வந்துட்டு இருக்குது. எதையோ பிடிச்சி இழுக்குது. எதை? அந்த மீல் மேக்கரை அந்த டப்பாவை உருகி ஸ்மெல் பண்ணி பாக்குது. அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த கேப்ல இந்த பொண்ணு படிக்கட்டுல மேல ஏற ஆரம்பிச்சிட்டா. மெயின் டோர்ல நாய் வரதுக்கான ஒரு சின்ன ஓட்டம் இருக்கும்ல, அது வழியா இன்னொரு ஓநாய் உள்ள வருதுங்க. இவ படியேறிக்கிட்டு இருந்தவ அங்க இருந்த ஒரு பொம்மையை மிதிச்சிட்டா. வீன்னு ஒரு சத்தம். ஐயோன்னு திரும்பி பார்த்தா ஓநாய் விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஓடு ஓடுன்னு அப்பா கத்துறாரு. இன்னொன்னு பொண்டாட்டி கிட்ட நெருங்கி வருது. ஆஹா, பொண்டாட்டியை கவனிக்கல, இவனை தான் பார்த்து நெருங்கி வருது. ஓடியான்னு சொன்னா அவன் ஓட மாட்டேங்கிறான். அம்மா விசுக்குன்னு எந்திரிச்சவங்க அங்க இருந்த ஒரு துணி எடுத்து அந்த ஓநாய் மேல போட்டு கவர் பண்ணிட்டாங்க. அப்புறம் நம்மால அங்க இருந்த ஒரு ஈட்டி எடுத்துட்டு வந்து நச்சுன்னு குத்தி அந்த ஓநாயை கொண்டு போட்டாருன்னு நினைக்கிறேன். இங்க பொண்ணு மேல ஒளிஞ்சிட்டு இருக்கா கபோர்டுக்குள்ள. ஓநாய் வெளியில வந்து உரிமிக்கிட்டு இருக்குது. பாக்குறதுக்கே எவ்வளவு படு பயங்கரமா இருக்குன்னு பாருங்க. மேல பொண்ணோட கதறலை கேட்டுக்கிட்டு குடுகுடுன்னு இவங்க மேல ஓடியாராங்க. பார்த்தா பொண்ணோட கழுத்துல லைட்டா கடிச்சிட்டு ஓடிடுச்சு. நாய் எங்க இருக்குன்னு பார்த்தா லாண்டரி துணி போற இடத்துல நாயா ஒளிய வச்சிருந்திருக்கா போல. எனக்கு பயமா இருக்குன்னு பொண்ணு அழுகுறா. ஃபர்ஸ்ட் எய்டு கிட் இருக்குது, அதை எடுத்து கொடுக்குன்னு கேட்க அந்தம்மா எடுத்து கொடுக்கறதுக்கு ஓடியாருது. இவனுக்கு ரத்தத்தை பார்த்தாலே ஒரு மாதிரி பயம் வருமா, வழக்கம் போல மயங்கி படுத்துல விழுந்துட்டா. பெட்ல விழுந்துட்டா. அப்புறம் டப்புன்னு முழிச்சு பார்த்தா பெட்ரூம்குள்ள பொண்ணு நல்லா இருக்கா, ஃபர்ஸ்ட் எய்டு உதவி எல்லாம் கொடுத்தாச்சு, என்ன மன்னிச்சுக்கங்கன்னு கதறி அழுகிறா. நான் சோறு போட்டிருக்க கூடாதுன்னு அழுகிறா. ஒன்னால கிடையாது, டோன்ட் வரி அப்படின்னு பாராட்டுறாரு. தொம்புட்டுறாரு பேசியே. கழுத்துல கடி வாங்கி இருக்கிறேன், தழும்பு விழுமா அப்படின்னு டீனேஜ் பொண்ணுக்கு அதுல வருத்த வேற. உங்க அப்பா கூட கொஞ்சம் நான் தனியா பேசணும், கொஞ்சம் படுத்துருன்னு வந்து தனியா பேசுறாங்க. யாரும் நமக்கு உதவிக்கு வரப்போறது இல்ல, நாம தான் ஏதாவது பண்ணி நம்மளை காப்பாத்திக்கணுங்கிறாங்க. கூண்டு ஒண்ணு ரெடி பண்ணலாம்னு சொன்னாங்கல்ல, அதை உருவாக்கலாம்னு முடிவு பண்றாங்களோ என்னவோ. ஸ்டோரும் பக்கம் போய் பாட்டை நல்லா ஹெவியா போட்டு விட்டுட்டு இவரு கூண்டு ரெடி பண்ற வேலையில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். டேப் எல்லாம் யூஸ் பண்றாரு, வெல்டிங் எல்லாம் வைக்கிறாரு. கரெக்டா பண்றாரான்னு தான் தெரியல. இந்த பொம்மை வாக்கி டாக்கி இருக்கும் போல, அதுல பேசிக்கவும் செய்யறாங்க. உரி என்னென்னமோ பேசிட்டு இருப்பான். ஆனா அந்த பக்கம் சரியா கேட்கல போல. மறுபடியும் சொல்லியா அப்படின்னு கேட்கும்போது நம்மளால இது ஒரு மாதிரி இவ்வளவு உருகி பேசணும் ஒன்ஸ் மோர் வருமானு தெரியலங்கிறா. சரி வேலையை பாக்குறேன்னு மறுபடியும் வேலையை கவனிக்கிற. இந்த பக்கம் ஒரு வேன் வருதுங்க. மேபி அந்த எலி பிடிக்கிறவன் வராம போல தெரியுது. ஆனா இருக்கிற ஆபத்தை பத்தி அவனுக்கு தெரியாது. அவனை எச்சரிக்கணுமேனு யோசிச்சா வெளியில போறது ஆபத்து. இருந்தாலும் அவர் ஒரு பக்கா ப்ரொஃபஷனல். விலங்குகளை பலத்தை பார்த்தவர், பல விலங்குகளை பார்த்தவர், பிரச்சனைகளை பார்த்தவர், சமாளிச்சிராப்லன்னு நம்ம ஹீரோயின் நம்புறாங்க. என்ன நடந்துச்சு இங்கன்னு சுத்தி பார்க்கும் போது உருமுறை சத்தம் கேக்குது. பார்த்தா ஓநாய்ங்க. ஓநாய்களை பார்த்து இவர் பயப்படல. ஆனா மொத்தமா வந்து உருமுறத பார்த்துட்டு ஐயோ ஆபத்து அப்படின்னு பயம் வர ஆரம்பிக்குது. வேனுக்குள்ள மருந்து போட்டுட்டு இந்த கரண்ட் ஷாக் கொடுக்குற கம்பி எடுத்துட்டு வரார். வாங்க வாங்க அப்படின்னு பயந்துகிட்டே பக்கத்துல வந்தா அதுக்கெல்லாம் ஓடிடுச்சுங்க. எதுக்கு ஓடிச்சுங்க? சரி ஓடிடுச்சுங்கன்னு இவன் திரும்புவான் பாருங்க. திரும்பின கேப்ல பின்னாடி வந்து கண்ணா பின்னான்னு கடிச்சு குதற ஆரம்பிச்சிருச்சுங்க. பதுங்கி தாக்குறதுல ஓநாய்களும் நரிகளும் ரொம்ப தந்திரமானவைக. அதுதான் இப்ப வேலை செய்யுது. குதிரை எடுத்துட்டு இருக்குது. அவ்வளவுதான், அந்த ஆளு ஜோய் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். நீ என்ன பண்றியோ அதை சீக்கிரம் பண்ணுப்பா, நமக்கு நேரம் இல்லப்பா அப்படின்னு பொண்டாட்டி கத்துறாங்கிட்டு இருந்து. நம்ம நாய் உங்ககிட்ட தானே இருக்கு அப்படின்னு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். ஆமான்னு சொன்னதும் ஒரு கண்ணாடி கூண்டு மாதிரி ஒன்னு பாக்குறாங்க. அதுக்கு பின்னாடி வலை ஏதோ ஒன்னு இருக்குது. அந்த வலையை எடுத்தா வெண்டிலேஷனுக்காக இருக்கிற பெரிய கேப்பான் தெருல குகை மாதிரி உள்ள வருது. பார்த்தா இங்க ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்குதுங்க. அதுக்குள்ள 2 குட்டிங்க இருக்குது. அந்த குட்டிகளை காப்பாத்தி திட்டு வரார். இது அந்த ஓநாய்களோட குட்டி. இந்த 2 குட்டி உள்ள மாட்டிக்கிட்டு இருந்திருக்குது. அதனாலதான் விடாது அந்த ஓநாய்கள் இங்க வந்துட்டு இருக்குது போல. குட்டிகளை ஒப்படைச்சிட்டா ஓநாய்கள் ஒண்ணு செய்யாது அப்படின்னு ஒரு வாக்கி டாக்கில எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். அப்புறம் ஸ்டோரூமோட கதவு திறக்கப்படுது. எதிர்பார்த்தாப்புல கூண்டு மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாரு. வண்டி மாதிரி ரெடி பண்ணிட்டு தள்ளிக்கிட்டே வெளியில வர. ஓநாய் மாதிரி உரிமிக்கிட்டே ஓநாய்களே வாங்க, உங்களுக்கு வேண்டியது என்கிட்ட இருக்குது வாங்கன்னு வந்து கத்த. ஓநாய்கள் கடிச்சு குதறதுக்கு வலையோட 2 பக்கத்துல நின்று போராடிக்கிட்டு இருக்குது. பொண்ணு இந்த பக்கத்துல இருந்து அதை பண்ணாதீங்கன்னு இருக்கிற. அப்பா மேல நம்பிக்கை வீடாகன்னு குட்டின்னு சொல்லிட்டு அந்த குட்டிகளை ஒப்படைக்க போறாரு போல தெரியுது. குட்டிகளை தான் உடம்போட சேர்த்து துணியால அப்படி டைப் பண்ணி இருக்கிறாப்ல. ஓநாய்கள் சூழ்ந்து உரிமிக்கிட்டு இருக்குதுங்க. என் வீட்டுக்குள்ள தெரியாம வந்து மாட்டிக்கிச்சுங்க. ஏதோ சத்தம் கேட்குதுன்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். எலின்னு சொல்லிட்டு எலி மருந்து அடிக்கிறவன் தான் வந்தான். உன் குட்டி இங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, மன்னிச்சுக்கன்னு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிற. உன் ஃபேமிலியா உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், பதிலுக்கு என் ஃபேமிலியா எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி குட்டிகளை ஒப்படைக்கிற. இங்க குடும்பம் இந்த ஐடியா வேலை செய்யணும்னு ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்குது. ஒரு குட்டியை கீழே இறக்கி விட்டதும் அம்மா கிட்ட ஓடியாந்துருச்சு. அடுத்து 2வது குட்டியை இவர் இறக்கி விட போற தருணம். இவங்க ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. வாக்கி டாக்கில என்னாச்சு ஏதாச்சும். அந்த பக்கம் நம்ம பையா இது வேலை செஞ்சிருச்சு
கிடைச்சிருச்சு, ஓநாய்கள் அமைதியாயிடுச்சு அப்படின்றாரு நம்ம ஹீரோ. நாய்கள் எல்லாம் அமைதியாயிடுச்சு, குட்டிகளை தான் கொஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க, நீங்க வெளியில வரலாம் அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் சந்தோஷமா வெளியில வந்து பாக்குறாங்க. ஹீரோ சந்தோஷமா குடும்பத்தை கட்டி பிடிச்சுக்கிறாப்ல. எல்லாம் நல்லபடியா போகுதே நினைச்சிட்டு இருந்தா அந்த இரவு நேர தொழிலாளிய ஒரு ஓநாய் கடிச்சு கொதறி இருக்கு. கரண்ட் ஷாக் கொடுத்து அதை ஓட ஓட வட்டி விட்டார். பெருசா ஒன்னும் உசுருக்கு ஆபத்து இல்ல, கையில தான் கொஞ்சம் ரத்தம். இப்ப எல்லாம் ரத்தத்தை பார்த்து நீ மயங்கலையேன்னு கேட்க பழகி போச்சு அப்படிங்கிறாரு அவர். அப்புறம் அந்த எலி பிடிக்கிறவனோட வேன்லயே ஏறி அந்த ஏரியா விட்டு அப்பாடா தப்பிச்சோம்டானு கிளம்பி போறாங்க. பக்கத்து வீட்டுல பிடிச்ச அந்த நெருப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிக்குது. இவன் ஏற்கனவே பக்கத்து வீட்டுக்காரரோட காரை கொண்டு வந்து ஈபி மீட்டர் மாதிரி ஏதோ ஒண்ணுல இடிச்சு நிப்பாட்டி இருப்பான்ல. பக்கத்து வீட்டுல இருந்து இவன் வீட்டுக்கு வரதுக்கு கார்ல போலான்னு சொல்லி முடிவு பண்ணி வரும்போது அங்க இடிச்சதுல அங்க கொஞ்சம் கேஸ் கசிவு ஏற்பட்டு பூம்னு மொத்த வீடும் வெடிச்சு சேதறதுங்க. ஐயோ நம்ம வீடு போச்சே அப்படின்னு அப்பாவுக்கு பதட்டமா இருக்குது. சரி பரவாயில்ல, வீடு போனா பரவாயில்ல, தப்பிச்சிட்டோம்ல அப்படின்னு சந்தோஷமா தான் போகணும்னு நினைக்கிறார். அந்த பக்கம் அந்த எலி பிடிக்கிறவன் உயிரோட தான் இருக்கிறான் போல தெரியுதுங்க. அவ்வளவு பெரிய விபத்துலயும் எப்படி தப்பிச்சான்னு தெரியல. அங்க இருந்து அந்த ஓநாய் குட்டியை கையில தூக்கிட்டான். கையில கத்திய வச்சு கழுத்தை அறுக்க போறாப்புல போறாரு. பார்த்தா பெரிய ஓநாய் பக்கத்துல நெருங்கி வருது. வா அப்படின்னு வர சொல்றாரு. அது ஜம்ப் பண்ணி கவ்வ வர இவர் கத்தியால அதோட நெஞ்சில ஒரு குத்து குத்த போக அப்படியே அங்க கட் பண்ணிட்டாங்க. அடுத்த பாட்டுக்கு அடி பண்றாங்களோ என்னவோ. பா சாமிகளா, ஒரே பாட்டே போதுமப்பா, போதும். வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்குது. இப்ப நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.